பொட்டு வைக்கிறதுனால என்ன பலன்? பொட்டு ஏன் வைக்கிறாங்க? அப்படின்றது எனக்கே டவுட்டாக இருந்தது. இப்போ எங்கள் வீட்டிலே என் குழந்தைங்க வந்து பொட்டு வைக்கிறதில்ல அப்படின்றாங்க. இப்போ ரொம்ப மாடர்ன் ஆகிட்டு இருக்காங்க குழந்தைங்க. பட் அதனால என்ன நன்மைகள் நடக்க போகுது? ஒரு நெற்றியில் பொட்டு திலகம் வைக்கிறது நிறைய மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பலன்கள் இருக்கு. இப்போ கோயிலுக்கு போறோம், நெற்றியில தான் பொட்டு வைக்கிறோம். இந்த குழந்தைகளுக்குலாம் நம்ம கருமை நிறத்துல மை வைப்போம். நெற்றியில் மை வைக்கிறது எதுக்குன்னா அந்த நெகட்டிவிட்டி நமக்கு வராது. மெயினா திருஷ்டிக்குன்னு சொல்லுவோம். இப்பவுமே அப்ப என் கண்ணே படுறோம் அப்படின்ட்டு கருப்பு நிறத்துல பொட்டு வைப்பாங்க. சாதாரணமாக இது வந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, அதை மறைக்கணுன்றதுக்காக பொட்டு வைக்கிறோம். இப்போ ஏதாவது ஒரு வசியம் நடக்குதுன்னா இந்த வழியாக தான் நமக்கு உள்ள போகும். வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய விஷயம் டவுட் இருக்குது. இது எதனால், அது எதனால், இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது. அந்த காலத்துலலாம் வந்து பெண்கள் வந்து குங்குமம் திலகமாக வைப்பாங்க. குங்குமத்தை தான் திலகமாக வைப்பாங்க. அப்புறம் மையின்னு ஒன்று ஆரம்பிச்சுது. இப்படி ஒருத்தரும் பொட்டு வைக்கிறாங்க. இந்த பொட்டு வைக்கிறதுனால என்ன பலன்? பொட்டு ஏன் வைக்கிறாங்க அப்படின்றது எனக்கே டவுட்டாக இருந்தது. இப்போ எங்கள் வீட்டிலே என் குழந்தைங்க வந்து பொட்டு வைக்கிறதில்ல அப்படின்றாங்க. இப்போ ரொம்ப மாடர்ன் ஆகிட்டு இருக்காங்க குழந்தைங்க. பட் அதனால என்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம டாக்டர் மேடம்கிட்ட கேட்டே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இருக்கிற டவுட் எனக்கும் இருக்குது, அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன். நிறைய பேருக்கு வந்து எனக்கே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எனக்கும் டவுட் இருக்குது. பொட்டு ஏன் வைக்கிறாங்க பெண்கள் அப்படின்றது ஒரு அந்த காலத்துலேருந்து நான் நிறைய விஷயம் கேட்டிருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு இன்னும் கரெக்டாக கிளியராக தெரியல. நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய வியூவர்ஸ்க்கு அந்த டவுட் எல்லாம் கிளியர் ஆகிடும். பொட்டு ஏன் பெண்கள் வைக்கிறாங்க, அதனால என்ன நன்மைகள், அதுக்காக என்ன மருத்துவ குணங்கள் இருக்கா, இல்லை ஆன்மீக ரீதியாக ஏதாவது நன்மைகள்லாம் இருக்கான்றத நீங்கள் தான் சொல்லி கொஞ்சம் புரிய வைக்கணும். ஓகே. இப்போ நெற்றியில் பொட்டு திலகம் வைக்கிறது நிறைய மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பலன்கள் இருக்கு. இப்போ கோயிலுக்கு போறோம், நெற்றியில தான் பொட்டு வைக்கிறோம். அந்த பொட்டுன்ற விஷயத்துல திலகத்துல திருநீர் அணிவோம், குங்குமம் வைப்போம், சந்தனம் வைப்போம், ஜவ்வாது, கஸ்தூரி, இத்தனை விஷயங்கள் இருக்கு. இத்தனையும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன்கள். இன்னும் ஸ்பெஷலா சில பூஜைகள் செய்து கருமை நிறத்தில் மை. ஆமா, பிறந்த குழந்தைகளுக்குலாம் நம்ம கருமை நிறத்துல மை வைப்போம். நெற்றியில் மை வைக்கிறது எதுக்குன்னா அந்த நெகட்டிவிட்டி நமக்கு வராது. மெயினா திருஷ்டிக்குன்னு சொல்லுவோம். இப்பவுமே அப்ப என் கண்ணே படுறோம் அப்படின்ட்டு கருப்பு நிறத்துல பொட்டு வைப்பாங்க. திருஷ்டி பொட்டுன்னு சொல்லுவாங்க. மைக்கு அவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம திருநீர் அணிவதற்கும் சரி, குங்குமம் வைப்பதற்கும் சரி, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு சக்தியை நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான சக்தியை ஈர்த்து நமக்குள்ள கொடுக்குது. அது ஏங்க நெற்றியில தான் வைக்கிறோம் அப்படின்னா, 2 புருவத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்ம புள்ளி, வர்மம் அப்படின்னு சொல்லுவோம். சாதாரணமாக இது வந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, அதை மறைக்கணுன்றதுக்காக பொட்டு வைக்கிறோம். இப்போ ஏதாவது ஒரு வசியம் நடக்குதுன்னா இந்த வழியாக தான் நமக்கு உள்ள போகுது. நெற்றி 2 புருவ மத்தியில் ஆக்னா சக்கரம்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்னா சக்கரம் தான் மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பீனியல் கிளாண்டு நமக்கு தலையில இருக்கு. ஸோ ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு கிளாண்டோட தொடர்புடையது இல்லைங்களா? அதுல முக்கியமாக இந்த பீனியல் கிளாண்டு நம்ம உடல்ல நிறைய மாற்றங்களை செய்து மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்றோம். டே அண்ட் நைட் எப்படி வெளியில நடக்கிறது நம்ம உடலுக்கு தெரியுது, அது இயற்கையாகவே கடவுள் அமைச்சு கொடுத்தது. அதற்கு முக்கியமான ஒரு கிளாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த பீனியல் கிளாண்ட். ஸோ அதே மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி உள்ள வர்றதுக்கும் நமக்கு தீங்கு ஏதாவது நடக்கணும்னா இந்த வழியாக தான், நெற்றி பொட்டு வழியாகத்தான் நமக்கு வந்து உள்ள போகுது. இப்போ 2 புருவத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடத்தை நம்ம வந்து மறைக்கிறது முக்கியம். அப்போ இறைவனோட சக்தி இருக்கக்கூடிய ஒரு பொருள் அங்க இருந்ததுன்னா எதிர்மறை ஆற்றல்கள் உள்ள வராது. அதுக்காக தான் திருநீர் வைங்க, குங்குமம் வைங்க அப்படின்னு சொல்றோம். இதுலயுமே திருநீர் அப்படின்னு சொல்றது என்ன, பசு சாணத்தில் செய்யக்கூடியது. அவ்வளவு மருத்துவ குணங்கள் அதுல இருக்கு. குங்குமம் சொல்றது அப்படிதான், மஞ்சள் இருக்கு. ஸோ அதிலிருந்து செய்யக்கூடியது.
இப்போ இது எல்லாமே நமக்கு மருத்துவ ரீதியாக நல்ல ஒரு பலனை தருது. இப்போ ஜவ்வாதுலாம் நம்ம வச்சுட்டு போனோம்னா எதிரிகளோட ஆதிக்கமே நம்ம மேலே வராமல் இருக்கும். நம்ம பேசுறது தான் ஃபைனல்ன்ற மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஜவ்வாது கஸ்தூரி அணிவது சிறந்தது. நம்ம தலையில மருத்துவ ரீதியாக இதில் பார்த்தோம்னா வர்ம புள்ளிகள், சித்தர்கள் மருத்துவம் மட்டும் இல்லை வர்ம புள்ளிகளும் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த புள்ளிகளை இவ்வளவு நேரம் நீங்க வந்து இத்தனை முறை அழுத்தம் கொடுங்க அப்படி சொல்லும்போது நெற்றியில் திலர்த்த வர்மம், இது வந்து நமக்கு சிவனோட திருநெற்றின்னு சொல்லுவாங்க, ஞானக்கண்ணு சொல்லுவாங்க. திலர்த்த வர்மம் சரியாக 2 புருவ மத்தியில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளி. இது வந்து ஒரு 5 நிமிடங்கள் தினம்தோறும் மிதமான அழுத்தம், நிறைய அழுத்தம் கொடுத்துடக்கூடாது. ஸோ கட்டை விரலாலேயோ இல்லை ஆள்காட்டி விரல்லையோ இண்டெக்ஸ் ஃபிங்கர்லையோ மைல்டாக ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நிறைய குழந்தைகள் சொல்கிறாங்க இல்லையா, படிக்க மாட்டுறாங்க, என் குழந்தை கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது, எனக்கே ஒரு இடத்துக்கு நான் போகிறேன், எதுக்கு இங்கே வந்தனே தெரியலையே, டக்குன்னு மறந்துட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த திலர்த்த வர்மம் சிறந்தது. ஸோ தலையில் இருக்கக்கூடிய 37 வர்மங்களில் முதன்மையானதுன்னு இந்த திலர்த்த வர்மம், நெற்றி வர்மம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை வந்து ரெகுலராக நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடலில் வர ஆரம்பிக்கும். ஸோ மைல்டாக வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே வரணும். இதில் அந்த அழுத்தம் பொட்டுலாம் வச்சு அழுத்தி கொடுக்கும்போது அந்த கிளாண்ட் நமக்கு ஆக்டிவேட் ஆகுது, அந்த சக்ரா நமக்கு ஆக்டிவேட் ஆகுது. ஸோ எண்ணங்கள் வந்து நமக்கு இந்த கோபம் வர்றது, பொறாமை இருக்கும், நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் பாசிட்டிவான ஒரு தாட், மன அமைதி வரணும்னா இந்த ஒரு வர்ம புள்ளி ரொம்ப சிறந்தது மேம். இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம பொட்டு அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. தேங்க்யூ மேம். எல்லாரும் பொட்டு வைக்கிறாங்க, நானும் பொட்டு வைக்கிறேன்னு சொல்லி என்னால் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பொட்டுக்காக எவ்வளோ ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அது சாதாரண விஷயம் இல்லைல்ல. 2 புருவத்துக்கு நடுவில் ஒரு பொட்டை வைக்கிறோம், அதுக்கு எவ்வளோ ஒரு வர்மா ஒரு கலை இருக்குது, ஒரு அழகும் இருக்குது. பெண்கள் வந்து பொட்டு வச்சாதான் அழகு, பட் அதில் இவ்வளோ விஷயங்கள் இருந்தது நானே இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு என் பொண்ணுக்கிட்டே சொல்கிறேன். கண்டிப்பாக. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வியூவர்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க, நம்ம ஏதோ அழகுக்காக பொட்டு வைக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இவ்வளோ நாளாக. ஆனால் அந்த பொட்டு வைக்கிறதுல 2 புருவத்துக்கும் நடுவில் ஒரு வர்மா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் நமக்கு ஏதாவது எதிர்மறை நெகட்டிவ் எதுவும் வராமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த பொட்டு சொல்கிறாங்க. அதை விட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜவ்வாது, சந்தனம், கஸ்தூரி அதெல்லாம் வச்சா இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஆக்டிவேட் ஆகும். அது பொட்டு வைக்க வைக்க வந்து நம்மளுக்கு வந்து அந்த காலத்துலலாம் நம்ம இப்போல்லாம் ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறோம், அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. அதுக்காக பொட்டு வைக்கிறதுக்காக சில விஷயத்தெல்லாம் அவங்க செஞ்சு அதை வைப்பாங்களாம். மை வைக்கிறதுக்கும் சில விஷயங்கள்லாம் செஞ்சு வைப்பாங்க. மை கூட வைக்கலான்னு சொல்கிறாங்க, அது வச்சா கூட கண் திருஷ்டி போகும் அப்படிங்கிறாங்க மேடம். குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பொட்டு வைக்கிறோம், அந்த மை வைக்கிறதே வந்து கண் திருஷ்டிக்காக வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நிறைய நெகட்டிவ் போகிறதுக்காகவும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காக தான் பொட்டு வைக்கிறோங்கிறத நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. என்றைக்குமே நெத்தியில் பொட்டு இல்லாமல் இருக்காதீங்க யாருமே. அந்த பொட்டுக்கு நெத்திக்கு புருவத்துக்கு நடுவில் ஒரு பொட்டு வைங்க. அதுக்கு மேலே ஏதாவது உங்களால் முடிஞ்ச சந்தனம், ஜவ்வாது ஏதாவது உங்களால் அதை வச்சிங்கன்னா இன்னும் பாசிட்டிவாக இருக்கும். நம்மளுக்கு எதிர்க்க பார்க்குறவங்களுக்கு ஒரு 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 வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது கரெக்டாக சொல்லிட்டாங்க. நீங்களும் நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. சும்மா இல்லைங்க, இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் கிடையாது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள், உங்களுக்கு தெரியாத விஷயம், எனக்கு தெரியாத விஷயம் எல்லாமே நிறைய டாக்டர் மேடம்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சித்தர்கள் ஸ்ட்ரெயிட்டாக நிறைய விஷயங்கள் சித்தர்கள் நமக்காக சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம நித்யா மேடம் மூலியமாக சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்களை நம்ம அவங்க மூலியமாக தெரிஞ்சிட்ருக்கோம். எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.